ரித்தன்யா கேஸ் என்னதான் ஆச்சு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துச்சா இல்லையா, இந்த கேஸையும் எல்லா கேஸ் மாதிரியுமே மூடி மறைச்சிருவாங்களா அப்படின்ற நிறைய क्वेश्चंस எங்க நிறைய பேருக்கு இருக்கும். ஆக்சுவலி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா சில ரிப்போர்ட்ஸ் வீக்ஸ் கணக்கிலே வந்துடும், சில ரிப்போர்ட்ஸ் மந்த்ஸ் கூட எடுத்துக்கும். ரித்தன்யாவோட பேரண்ட்ஸ் அவங்க இறந்ததுல இருந்துமே எல்லா இன்ஃபர்மேஷனுமே வெளிப்படையா சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. பட் இந்த சில வீக்ஸா வந்து அவங்களோட இன்டர்வியூஸ் அவ்வளவா பார்க்க முடியாதால நிறைய பேர் என்ன ஜட்ஜ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு, அவங்க மேல ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கும் போல, அதனாலதான் வந்து அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில செட் ஆஃப் கேங்ஸ் வந்து அவங்களா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, யூடியூப்ல நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து கவினோட ஃபேமிலி கிட்ட காசு வாங்கினதா சொல்லப்படுது. அதனால ரித்தன்யாவோட கேஸ்க்கு அப்போஸ் பண்ற விதமா கவினுக்கு நிறைய யூடியூபர்ஸ் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. சில சிசிடிவி கேமராஸ்லாம் பார்த்துட்டு கவின் வந்து நல்லவர் தான், அந்த டோரை வந்து அவர் திறக்க வச்சு காரை வந்து வெளியில நிப்பாட்டுற வரைக்கும் அவர் ஹெல்ப் பண்றாரு, வாட்டர் பாட்டில்ஸ் தான் எடுத்துட்டு வந்து காருக்குள்ள வைக்கிறாரு, ரித்தன்யாக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா தான் இருந்திருக்காரு அப்படின்ற ஸ்டோரிஸ்லாம் நிறைய பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யூசுவலி மேரிட் ஆன கப்பல்ஸ் அட்லீஸ்ட் ஃபார் a வீக் நல்ல ஒரு பாண்டிங்ல தான் இருப்பாங்க. பட் போக போக தான் அவங்களோட ரியாலிட்டி வெளியில வரும். இந்த சில வீடியோஸை மட்டுமே பார்த்துட்டு கவின் நல்லவன் அப்படின்னுட்டு அந்த கேஸோட ட்ரூத்தை ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எனிவேஸ் அவங்க 3 பேருமே ஜெயில தான் இருக்காங்க. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ்க்காக தான். பிசிக்கலா அவங்க ஏதாச்சும் கொடுமை பண்ணிருந்தாலுமே அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்துடும். நீங்க ரித்தன்யா கேஸை ஃபாலோ பண்றீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலரா வரும்.